இந்த பதிவில் மக நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு கோச்சார அடிப்படையில் வருட கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அஷ்டம சனி பலன்களும் மற்றும் ஜென்மகேது பலன்களும் என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில், அதாவது இப்போ நடப்பு தசை நடக்குது இல்லையா, அந்த தசையின் அடிப்படையில் எப்படி பலன் சொல்லலாங்கிறத விரிவாக பார்ப்போம். கோச்சார அடிப்படையில் வருட கிரகங்களின் பலன்களை பார்ப்போம். எந்தெந்த கிரகங்களை வருட கிரகங்கள்னு சொல்கிறோம்? ஒரு ராசியில் குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது இருந்தால் தான் அந்த கிரகத்தை வருட கிரகம்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். அடுத்து ராகு கேது 1.5 வருஷம் ராகு கேது ஒரு ராசியில் இருப்பாங்க. குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள் என்று சொல்லலாம். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது கோச்சார அடிப்படையில் வருட கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதலில் கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கிறாரு, அதாவது உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. உங்கள் ராசியிலே இருந்தால் அதுக்கு பேர் ஜென்மக்கேது. அப்போ உங்களுக்கு ஜென்மக்கேது நடக்குது கோச்சார அடிப்படையில். அடுத்து ராகு பகவான். ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிம்ம ராசியில் 7ஆம் இடத்துல, அதாவது கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு. அதே இடத்துல தான் டிசம்பர் 5, 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இருப்பார். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் பெரிதளவில் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் 2 விஷயம் மட்டும் முக்கியமான விஷயம். 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம் இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மிஸ்மியூச்சுவல் வரும், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதாவது புரிதல் கம்மியாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடியது. பார்ட்னர்ஷிப்பு கண்டிப்பாக ஒத்து வராது இப்போதைக்கு. காரணம் என்னன்னா, 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது. பிஸ்னஸில் எதுவும் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிரச்சனைகள் வர்றதுக்கு உரிய சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கோங்க. எது வரைக்கும்? டிசம்பர் 5, 2026ஆம் ஆண்டு வரைக்கும். அது வரைக்கும் ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த 2 பிரச்சனைகளும் இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும். வேலை பார்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அல்லது புதிய வேலைகள் கூட கிடைக்கலாம். புதிய நல்ல வேலைகள் கிடைக்கலாம், நல்ல சம்பளத்தோட நல்ல புதிய வேலை கிடைக்கும். அடுத்து சனி பகவான். சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. மீன ராசியில் எது வரைக்கும் இருப்பார்? 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அதுக்கு பேர் அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனி தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். 7.5 சனி, அஷ்டம சனி, இது 2 தான் பெரிய விஷயம். 7.5 வருஷத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்குமோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2.5 வருஷத்துல இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே அஷ்டம சனி பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. காரணம் என்னென்னா, சிம்ம ராசியிலேயே 3 நட்சத்திரம் இருக்குது. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். நட்சத்திரம் மாறும்போது பலன்கள் மாறும். அப்போ ராசி 1, நட்சத்திரம் 1, அவங்களுக்கு பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்காது. காரணம் என்னென்னா, வயதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறும். காரணம் என்னென்னா, வயதுக்கேற்ற மாதிரி தசாபுத்தி மாறும். தசாபுத்தி மாறுச்சுன்னா அஷ்டம சனி பலன்களும் மாறும். அதனால் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி இப்போ அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும், எந்த வயசில் என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும். அதனால் முதலில் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வயதில் எந்த தசை நடக்குதுன்னு பார்ப்போம். முதலில் அதிகபட்சமாக 24 வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும். 24லிருந்து 30 வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடக்கும். 30லேருந்து 40 வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடக்கும். 40லேருந்து 47 வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். 47 to 65 வயது வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடக்கும். இதில் 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர இதுதான் கண்டிப்பாக சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தசை தான் நடக்கும். அடுத்து 47 வயதிலிருந்து 65 வயது வரைக்கும், அதாவது 18 வருடம் உங்களுக்கு ராகு தசை நடக்கும். அதாவது 47 வயதிலிருந்து 65 வயது வரைக்கும் இருக்கிறவர்களுக்கு இப்போ ராகு தசை நடக்கும், அஷ்டம சனி நடக்கும். இந்த ராகு தசையில் அஷ்டம சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராகு தசை நடக்கும்போது தசைநாதன் ராகு பகவான், அஷ்டம சனியில் சனி பகவான். சனி பகவானும் ராகு பகவானும் நட்பு கிரகங்கள். அப்படின்னா ராகு தசையில் அஷ்டம சனி 100% அனுகூலம்னு சொல்லலாம். அஷ்டம சனி பலன்
தசை என்ன தசை நடக்குதோ அந்த தசையை வைத்து தசைநாதனை வைத்து சொன்னோம்னா 100% அனுகூலமாக இருக்குது. அதாவது ராகு தசையில் அஷ்டம சனி 100% அனுகூலமாக இருக்கிறது. அதே மாதிரி அஷ்டம சனி ராசிநாதனை வைத்து சொன்னோம்னா, ராசிநாதன் யார்? சூரிய பகவான். சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள். அப்படின்னா ராசிநாதனை வைத்து சொன்னோம்னா 0% தான் அனுகூலம்னு சொல்ல முடியும். அடுத்து அஷ்டம சனி உங்களுடைய நட்சத்திர அதிபதி வைத்து சொன்னோம்னா, அதாவது உங்கள் நட்சத்திர அதிபதி யார்? கேது பகவான். உங்கள் நட்சத்திர அதிபதி வைத்து சொன்னோம்னா 100% அனுகூலம். அப்படின்னா தசை வைத்து சொன்னால் 100% அனுகூலம். உங்கள் ராசிநாதனை வைத்து சொன்னால் 0% அனுகூலம். உங்கள் நட்சத்திர அதிபதியை வைத்து சொன்னால் 100% அனுகூலம். அப்படின்னா ஆவரேஜ் அனுகூலம் பார்த்தோம்னா 100 + 0 + 100 = 200. 200 / 3ன்னு போட்டிங்கன்னா 66.6% அனுகூலமாக இருக்கும். அதாவது அஷ்டம சனி தசையை வைத்து ராசிநாதனை வைத்து உங்கள் நட்சத்திர அதிபதியை வைத்து சொன்னோம்னா 66.6% அனுகூலமாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசையை விட, சந்திர தசையை விட, செவ்வாய் தசையை விட ராகு தசை அனுகூலம் அதிகமாக இருக்கும். 47 வயதிலிருந்து 65 வயது வரை உள்ளவர்களுக்கு இப்போ என்ன சொன்னோம்னா ராகு தசை நடக்குது, அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி 2027 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இப்போ கோச்சார் அடிப்படையில் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும். பொதுவாகவே 47 வயதுக்கு மேலே பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும். காரணம் என்னென்னா சிங்கிள் மேன் டிசைட் பண்ண முடியாது. நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டால் கூட ஃபேமிலி எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க. அப்படிங்கும்போது நார்மலாகவே பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும். இப்போ 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் இருந்தால் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் முடிந்த அளவு பார்ட்னர்ஷிப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தா கூட அமிக்கபுளாக ப்ரொசீட் பண்ணுங்கள். 7ஆம் இடங்கிறது கலஸ்தரஸ்தானம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பெரிதளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. காரணம் என்னென்னா ராகு தசை நடக்குது, ராகு தசை அனுகூலமாக இருக்குது. அப்படிங்கும்போது பெரிதளவில் பிரச்சனை வராது. இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பீரியாடிக்கலாக மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே 47+ ஏஜ் உள்ளவங்க இயர்லி ட்வைஸ் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது அஷ்டம சனி நடக்குது. பெரிய பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, பெரிய பிரச்சனைகள் வராது, இருந்தாலும் வராமல் இருக்கிறதுக்கு முடிந்தவரை மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. வேலை பார்க்கும் இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது எல்லாமே சால்வபிள் ப்ராப்ளம்ஸ் தான். பிஸ்னஸாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுவும் சால்வபிள் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். பெரிய அளவு பிரச்சனைகள் வராது. அடுத்து கடவுள் வழிபாடு. அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. உங்கள் ராசி சிம்மராசி. சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு உகந்த கடவுள் சிவபெருமான். சிவபெருமானை வழிபடணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப தூரத்துல எல்லாம் போக தேவையில்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை வழிபடுங்க. திங்கட்கிழமை போக முடியவில்லை என்றால் சனிக்கிழமை போங்க. சனிக்கிழமை போய் சிவபெருமானை வழிபடுங்க. சனிக்கிழமை சிவபெருமானுக்கு தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார், தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. இன்கேஸ் சனிக்கிழமையும் போக முடியல, திங்கட்கிழமையும் போக முடியலன்னா மாதம் மாதம் சிவராத்திரி வரும் இல்லையா, சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடுங்க. அதுவும் முடியலையா, பிரதோஷம் வரும் இல்லையா, பிரதோஷம் அன்று வழிபடுங்க. நீங்கள் சிம்மராசி, உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, அஷ்டம சனி தாக்கம் இருக்குது. அதனால் சனி பிரதோஷம் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, சிவபெருமானை வழிபடுங்க. கண்டிப்பாக அஷ்டம சனி தாக்கம் உங்களுக்கு குறையும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான். கேது பகவானை வழிபடணும். கேது பகவானை எப்படி வழிபடுறது? கேது பகவானின் உகந்த கடவுள் யார்? விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை எப்போ வழிபடணும்? உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா, மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வரும் இல்லையா, அன்று விநாயகர் கோயிலுக்கு போங்க, விநாயகரை வழிபடுங்க. கண்டிப்பாக கேது பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி தாக்கத்தை குறைப்பார். பொதுவாகவே சொல்லுவாங்க சனி பகவானின் தாக்கத்தை குறைப்பது விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நட்சத்திர அதிபதி கேது பகவான். கேது பகவானை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அஷ்டம சனி தாக்கம் குறையும். அடுத்து அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபடுங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போய் எல்விளக்கு ஏற்றி சனி பகவானை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அஷ்டம சனி தாக்கம் உங்களுக்கு குறையும். சனி பகவானை வழிபடுவது சனி ஓரையில் வழிபடுங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அதாவது சனிக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 சனி ஓரை வரும் இல்லையா, சனி ஹோரைன்னு சொல்லலாம் இல்லை ஓரைன்னு சொல்லலாம். அந்த சனி ஹோரையில் நீங்கள் சனி பகவானை வழிபட்டிங்கன்னா பலன் இரட்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. கண்டிப்பாக
சனி ஓரையில் சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுங்க. இன்கேஸ் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் இருந்து சனி ஓரையில் சனி பகவானினுடைய 108 மந்திரம் சொல்லுங்கள் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்டம சனி தாக்கம் குறைஞ்சிரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் ஷேர் செய்யவும். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.